நான் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர். உங்களுக்கு தெரிந்த வகையில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியிலே கடந்த கிழமையிலே நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்க போராட்டத்துக்கு சென்றிருந்தோம். இதற்கு பிரதான காரணமாக இடமாற்ற சபையிலே ஏற்பட்ட குளறுபடியின் காரணமாக இடமாற்ற சபையினுடைய முடிவுகளை மீறி இடமாற்ற சபையினுடைய சரியான பங்குதாரர்களின்றி அரசியல் தலையீட்டின் காரணமாக சுகாதார அமைச்சானது இடர் பிரதேச இடமாற்ற பட்டியலிலே இருக்கின்ற விடயங்களை, அதேபோன்று உள்ளக பயிற்சியை நிறைவு செய்து நியமனத்துக்காக காத்திருக்கின்ற வைத்தியர்களுடைய பட்டியலை வெளியிட்டிருந்தது. நாங்கள் கடந்த காலத்தில் கூறியது போன்று இந்த இரு பட்டியல்களும் வெளியிடப்படும் பொழுது உரிய இடமாற்ற சபையினுடைய அனுமதியை பெற வேண்டும். இடமாற்ற சபை எனப்படும் பொழுது சுகாதார அமைச்சும் தொழிற்சங்க பிரதிநிதிகளாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மட்டுமே இந்த இடமாற்ற சபையிலே பங்குதாரர்களாக இருக்கின்றனர். ஆகவே இந்த இடமாற்ற சபையிலே உரிய கலந்துரையாடல்கள் ஏற்படுத்தப்பட்டு உரிய இடமாற்ற பட்டியல் சரியான விதத்தில் தயார் செய்யப்பட்ட நிலையிலே இறுதிக்கட்டத்திலே அரசியல் தலையீட்டின் காரணமாக சுகாதார அமைச்சர் தன்னிச்சையாக செயற்பட்டு இந்த இடமாற்ற பட்டியலை சரியான இடமாற்ற பங்குதாரர்களின் பங்கு பெற்றலின்றி வெளியிட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு உரிய பங்குதாரர்களின் அனுமதியின்றி இந்த இடமாற்ற பட்டியல் வெளியிட்டிருப்பதானது வைத்தியர்களுடைய இடமாற்றத்திலே அரசியல் தலையீட்டை காரணம் காட்டி அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய உறுப்பினர்களாகிய நாங்கள் பாரிய தொழிற்சங்க போராட்டத்துக்கு சென்றிருந்தோம். எங்களுடைய கோரிக்கை என்னவெனில், இந்த இடமாற்ற பட்டியலானது உரிய இடமாற்ற சபையின் அனுமதியுடன் பூரணமாக வெளியிடப்பட வேண்டும். மாறாக தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்வதற்கு அல்ல. ஆகவே இவ்வாறு முரண்பாடுகள் ஏற்பட்ட பொழுதும் பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுதும் மீண்டும் மீண்டும் நாங்கள் சுகாதார அமைச்சரிடம் கோரிய விடயம் கலந்துரையாடலுக்கு வரும்படியும், இந்த கலந்துரையாடலிலே உரிய பிரச்சனைகளை கலைந்து நாங்கள் சரியான இடமாற்ற சபையினுடைய பங்குதாரர்களின் பங்கு பெற்றலிலே அடிப்படையிலே இந்த பட்டியல் வெளியிடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக நாங்கள் விடுத்திருந்தோம். இது சம்பந்தமாக சுகாதார அமைச்சரிடமும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் விடுத்திருந்தோம். ஆனால் மறுபுறத்திலே சுகாதார அமைச்சர் எங்களுடைய கோரிக்கையை புறந்தள்ளி தலைக்கணத்துடன் செயற்படுவதன் காரணமாகவே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடளாவிய ரீதியிலே தொழிற்சங்க போராட்டத்துக்கு செல்ல வேண்டி இருந்தது. ஆகவே இந்த நிலையிலே கடந்த கிழமை பூராக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் விட்டுவிட்டு தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு சென்றிருந்தது. ஆகவே இதிலே இந்த தொழிற்சங்க நடவடிக்கையின் மூலம் ஏற்பட்ட சுகாதார வீழ்ச்சிக்கு நோயாளர்கள் அசௌகரியத்தை மேம்படுத்திருப்பாரானால் அதற்கு ஆன முழு பொறுப்பையும் சுகாதார அமைச்சரும் பிரதி சுகாதார அமைச்சரும் சுகாதார அமைச்சுமே பொறுப்பேற்க வேண்டும் என்பதை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூறி நிற்கின்றது. ஆகவே இந்த நிலையிலே இந்த வைத்தியர்களுடைய இடமாற்ற பட்டியலானது உரிய தரப்பின் வெளியிடப்படாமல் இந்த வைத்தியர்களுக்கு, அதாவது உள்ளக பயிற்சியை நிறைவு செய்து நியமனத்துக்காக காத்திருக்கின்ற வைத்தியர்களுக்கான இடமாற்ற பட்டியலிலே அவர்களுக்கு பாரிய அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு அவர்கள் இந்த இடமாற்றத்துக்கு விண்ணப்பிக்க நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதையே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய அவர்கள் எங்களுக்கு கூறிய விடயம். ஏனென்று சொன்னால் அந்த அணியுடன், அந்த வைத்திய அணியுடன் நாங்கள் தொடர்ச்சியான கலந்துரையாடல் நடத்தியிருந்தோம். ஆகவே அவர்கள் கூறிய விடயம் என்னவெனில், தங்களுக்கு இது ஒரு முதலாவது நியமனமாக இருக்கின்றது. ஆகவே இதற்கான அச்சுறுத்தல் பாரிய அளவில் தங்களுக்கு விடுக்கப்படுகின்றது. ஆகவே தொடர்ச்சியாக சுகாதார அமைச்சு இவ்வாறான அச்சுறுத்தலை எங்களுடைய வைத்தியர்களுக்கு விடுத்து இந்த இடமாற்ற பட்டியலுக்கு விண்ணப்பிக்க நிர்பந்திக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே இது சம்பந்தமாக எங்களுடைய தொழிற்சங்க போராட்டமானது தொடர்கின்ற நிலையிலே அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த விடயம் சம்பந்தமாக சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாடுவதற்கான ஒரு கலந்துரையாடலை ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்திருந்தார். ஆகவே இந்த நிலையிலே எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே எங்களுக்கு அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக கரிசனை கொண்டு சுகாதார அமைச்சருடன் எதிர்வரும் 9ஆம் தேதி கலந்துரையாடலுக்கு ஒன்றுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்.
ஆகவே இந்த கலந்துரையாடலானது எதிர்வரும் 9ஆம் தேதி வியாழக்கிழமை சுகாதார அமைச்சருடன் சந்திக்க இருக்கின்றோம். ஆகவே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக எவ்வளவு கூடிய சீக்கிரம் கலந்துரையாடல் ஏற்படுத்த பொழுதிலும் இந்த கலந்துரையாடல் எங்களுக்கு தாமதித்தே கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக தற்பொழுது கூட சுகாதார அமைச்சர் வெளிநாடு செல்ல இருப்பதனால் இந்த கலந்துரையாடலானது வியாழக்கிழமைக்கு வரை தள்ளி போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு நல்ல விடயமாகவே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பார்க்கின்றது. ஆகவே இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சருடைய கலந்துரையாடலை கருத்தில் கொண்டு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமானது தற்பொழுது நடாத்தி கொண்டிருக்கின்ற தொழிற்சங்க போராட்டத்தை இன்று காலை 8 மணியிலிருந்து தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கின்றது. ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக வருகின்ற வியாழக்கிழமை சுகாதார அமைச்சருடன் நடைபெற இருக்கும் கலந்துரையாடலின் வெளியிட்டால் எவ்வாறான முடிவுகள் எட்டப்படுகின்றதோ அதன் அடிப்படையிலேயே இந்த தொழிற்சங்க போராட்டத்தை நாங்கள் மீண்டும் கொண்டு செல்ல போகின்றோமா, மீண்டும் ஆரம்பிக்க போகின்றோமா, அல்லது எங்களுக்கான சரியான பிரச்சனைகளை தீர்க்க போறோமா என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையிலே சுகாதார அமைச்சருடைய கலந்துரையாடலுக்கு மறுநாள் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அவசர மத்திய குழு கூட்டத்தையும் நாங்கள் நடாத்த தீர்மானித்திருக்கின்றோம். ஆகவே சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாடலுக்கு பிற்பாடு சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாடலில் எட்டப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய அவசர குழு மத்திய குழு கூட்டத்திலே மறுநாள் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். ஆகவே இவ்வாறு சுகாதார அமைச்சர் தொடர்ச்சியாக ஒரு தலைக்கணத்துடன் செயற்படுமாக இருந்தால் நாங்கள் மீண்டும் மத்திய குழுவுடன் கலந்துரையாடி பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைக்கு நாங்கள் செல்ல தயங்க மாட்டோம் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை உணர்ந்து, தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற நோயாளர்களுடைய அசௌகரியத்தை உணர்ந்து, தற்பொழுது நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சுகாதார வீழ்ச்சியை உணர்ந்து சுகாதார அமைச்சர் உரிய தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்ற கோரிக்கையை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் விடுத்து நிற்கின்றது. நன்றி, வணக்கம்.